துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணிலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணிலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்த்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்த்திடுவோமே. நாங்கள் குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன்
தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணிலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணிலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணிலாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவீ. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவீ. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? உம் பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான்
உம்மை நான் உண்மை மனதுடன் பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேர்க்கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேர்க்கையிலே நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை என்னுடையவள் என்று சொல்லி நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை என்னுடையவள் நீர் என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பேரை வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் என் உயிரை பார்க்கிலும் ஆமென் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே இரத்தாம்பரம் போல் உள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே சொந்தம் நல்கியே மகிமையாய் பலியாக்கினீ சொந்த ரத்தம் சிந்தியே மகிமையாய் பலியாக்கினீ நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீ நான் உம்மை நேசிக்கிறேன் என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு
உயிராய் நடத்திடுவி. நான் உம்மை நேசிக்கிறேன். என் உயிரை பார்க்கிலும் அப்பா நான் உம்மை நேசிக்கிறேன். என் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் ஆழமதை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதின். என்னை நேசிக்கும் நேசத்தின், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது, பெரும் கிருபை நினைக்கும் போது நான் என்ன பதில் செய்வேனோ, என்ன பதில் செய்வேனோ. நாம் அவருக்காய் நாம் என்ன செய்திருக்கிறோம்? நம் ராஜாதி ராஜா அவர் கிருபை நினைக்கும் போது, அவருடைய தயவை நினைக்கும் போது இம்மட்டு நடத்தின எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்கு நாம் என்ன செய்வோம்? அவருக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? துதி ஆராதனையிலே நீ புகழப்படத்தக்கவர் ஆண்டவரே. பெரும் கிருபை, உம் பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடே. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆண்டவர், உயிர் மாத்திரமல்ல ஆண்டவர், எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். நாம் எதெல்லாம் உயிராய் நேசிக்கிறோமோ, பிள்ளைகள், கணவன், மனைவி, உன் சொந்தங்கள், உன் பொருட்கள், எல்லாவற்றிலும் மேலானவர், உன் வீடு, எல்லா பணம், எல்லாவற்றுக்கும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நம்முடைய தலைமுறை தலைமுறையாய் அவருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதா? உங்க தயவு மிகவும் பெரியது ஆண்டவரே. நம்முடைய இரக்கம் மிகவும் பெரியது. எல்லா சூழ்நிலையும் எங்களை விடுவித்து தப்பிவித்து இம்மட்டு நடத்தின எபினேசரா இருக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்க நீர் ஆண்டவர் நாங்கள் பாத்திரர் அல்ல ஆண்டவரே. நீர் எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் நீர் உயர்ந்தவர் ஆண்டவர். நீர் பெரியவர் ராஜா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. ஓ, நாங்கள் நிற்க தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உம்மை துதிக்க தகுதியற்றவர்கள்.
ஆண்டவரைகளை தகுதிப்படுத்தி உம்மை துதிக்கத்தக்கதாய், உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய் உம்மை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. இருவருவரே பெரியவர் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவளி நம்புகள் திசை மாறி போற செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சவளி நம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்து தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்து தயவு பெரியதே. இந்த தயவு பாட ஜீவன் உள்ளதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே. என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்து கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும் முன்ன உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்து கண்கள் தோற்றதே. ஏறெடுத்து பார்க்கும்
தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையா பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அப்பா, நாங்கள் என்ன செய்வோம்? என் தலை நிற்கும் தயவு. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மழையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுக்கு பார்க்கும் முன்னை உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் முன்னை உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. அப்பா இயேசுவே, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை இந்த நிமிஷம் வரை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய், ஓ இனியும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் பாதுகாத்ததே. உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே துதி, ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணத்துக்கும் மகிமைக்கும் புகழுக்கும் நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவா இருக்கிறோம். உமக்கே மகிமை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு வாழ்த்துகிறோம். மேலுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆரம்பத்தில் அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாள் பரிசோதிக்கிறோம். இந்த காலை வேலை இருக்கிறோம். எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான காரியங்களை மறைத்துக் கொள்வோம். என்னை விலைக்கு நேர் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்களுக்கு தயவு கிடைக்கும் போது நீங்கள் சண்டையிட வேண்டாம். உங்களுக்கு தயவு கிடைக்கும் போது நீங்கள் சண்டையிட வேண்டாம் என தலைப்பில் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் போகலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க தொடர்ந்து அந்த வசனங்களுக்கு கடந்து போகலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். ஈசாக்கு இப்போது அந்த தேசத்திலே விதை விதைத்தான். அந்த தேசம் இப்போது பஞ்ச காலத்தில் இருக்குது. அதிகமான கொடிய பஞ்சத்தில் உள்ள காலம். அந்த காலத்திலே அவன் விதை விதைக்கிறான். அறிவு என்ன செய்கிறது? சிந்திக்க சொல்கிறது. விசுவாசம் நம்ப செய்கிறது. அறிவு சிந்திக்க சொல்கிறது, விசுவாசம் நம்ப சொல்கிறது. இப்போது இங்கே நாம் வாசிக்கிறோம், பஞ்ச காலத்தில் எப்படி நாம்
விதைக்க முடியும், தண்ணீர் கிடையாது, மழை வராது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை ஈசாக்கு விதைக்கிறான். ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் ஐசக் என்று வாசிக்கிறோம். அதிகம் நாம் அவரை குறித்து நாம் படிக்க முடியாது. ஆபிரகாம், யாக்கோபை குறித்து அதிகமாக வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனால் ஈசாக்கு அப்படி அல்ல, குறைந்த அளவில் தான் அவரை குறித்து நாம் சரித்திரம் இருக்கிறது. ஆனால் தேவ தயவு இருந்தபடினாலே, ஃபேவர் ஆஃப் காட், ஈசாக்கு இருந்தபடினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தான் என்று சொல்ல முடியாது. நீங்கள் 26ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரை உள்ள வசனங்களை படிக்கும் போது, அப்போது கேராகிலே வந்து இருக்கும்போது அந்த ஜனங்கள் தன்னுடைய மனைவி குறித்து கேட்கும்போது, தன் மனைவி ரெபேக்காள் அழகுள்ளவளாக இருந்தபடினால் அங்க இருக்கிற ஆட்களத்திலே அவள் தன்னுடைய சகோதரி என்று அவன் போய் சொன்னான். இல்லை என்றால் அவனை கொன்று தன்னுடைய மனைவியை கொண்டு போவார் என்பதற்காக போய் சொன்னான். இப்படி பொய் சொன்னால் கூட ஆண்டவர் என்ன செய்தார்? அவனை ஆசீர்வதித்தாரும் வாசிக்கிறோம். நாம் உண்மையா இருக்கிறோம், அதுக்காக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. ஆண்டவர் நம்ம மேல தயவா இருக்கிறார், நான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 13-14 வசனம் சொல்லுகிறது, ஓகே, நாம் ஆண்டவர் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். விதைத்தது மட்டும் இல்லை, நாம் செய்கிற காரியங்களே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் ஆசீர்வதித்தால் தான் அது பலன் கிடைக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்த 2 வசனங்கள் 13-14. அவன் ஐஸ்வரனாகி வர விருத்தடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தியும் மாட்டு மந்தியும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். பொது அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கிறான். ஐஸ்வர்யவான், விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். பெலிஸ்தியர்கள், அந்த ஜனங்கள், அங்கு வாழ்கிற ஜனங்கள் என்ன செய்தாங்க? அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். ஆங்கிலத்தில் ஜெலஸ் வாசிக்கிறோம். பொறாமை என்பது உங்களிடம் இருப்பதை இழந்ததை குறிக்கிற ஒரு பாதுகாப்பின்மை. ஒருத்தர் ஏன் பொறாமை வருகிறது? தங்களிடம் இருக்கிற இழந்து போகுமா என்கிற ஒரு பயம் தனக்குள்ளே வருகிறது. அதனால தான் பொறாமை நமக்குள்ள வருகிறது. காயின் ஆபில் மேல் பொறாமை கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பின் மீது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். சவுல் தாவீது மேலே பொறாமை கொண்டான். அதனால் இந்த பொறாமையை கொண்டவராய் நாம் இருப்போமானா, அப்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதம் வருகிறது, வெறுப்பு வருகிறது, கோபம் மற்றும் எரிச்சல் தானாக நமக்குள்ளே வருவதை பார்க்கிறோம். இங்கு ஈசாக்கு மேல் அப்படியாக ஜனங்கள் கோபம் கொண்டார்கள், வெறுப்படைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். அவனை விரோதமாய் அவனை பார்க்கிறார்கள். எல்லாவற்றிலும் அவன் ஆசீர்வாதமாய் வருகிறான். 15. அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களிலே அப்படி வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகள் எல்லாம் துரத்தி மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். ஈசாவுடைய தகப்பனார் ஆபிரகாம் நாட்களிலே எங்கெல்லாம் துறவுன்னு சொல்லும் போது கிணறு, ஆங்கிலத்தில் வெல், அந்த கிணறை வெற்றினார்களோ, பெலிஸ்தியர் எதிரிகள் ஆபிரகாம் நாட்களிலே வெற்றின எல்லா கிணறுகளையும் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நமக்கு நன்மைகள் வரும்போது எதிரி என்ன செய்வான்? இப்படியாக சில விதமான காரியங்களை, தடைகளை கொண்டு வருவான். ஆனால் மனிதன் தடைகளை கொண்டு வந்தால் கூட, சத்துரு தடைகளை கொண்டு வந்தால் கூட, தேவன் அந்த தடைகளை நீக்கி நம்மை நிரப்புவார் என்பதுதான் இந்த ஈசாக்குடைய சரித்திரமாக போதிக்கிறது. அப்படின்னு செய்றாங்க. எங்கெல்லாம் அந்த கிணறு எல்லாவற்றையும் மண்ணினாலே அதை மூடி போட்டார். 16. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்றார். அபிமெலேக் யார்? அவர்தான் பெலிஸ்தியர் ராஜா. பெலிஸ்தியர் ராஜா அபிமெலேக் ஈசாவிடத்துல என்ன சொல்கிறார்? நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் என்றாய். ஒரு ராஜாவே ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து பயப்படத்தக்கதாக ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ராஜாவே சொல்றார், நீ எங்களை விட்டு புறப்பட்டு போய்விடு, நீ வர நீ பலவானாய் மாறுகிறாய், எல்லாவற்றிலும்
நீ ஆசீர்வாதமாக இருக்கிறாய் என்று அந்த ராஜா சொல்வதை கேட்கிறோம். தேவ தயவு ஈசாக்கின் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் செய்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு ராஜாவே இடத்துல வந்து பேசுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கணும். சரி, அடுத்து அப்போது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோராகின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். ராஜா சொன்னதை கேட்டு என்ன செய்கிறான்? ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டான். இடமாற்றம் செய்வது மிகவும் நல்லது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், சில சரியில்லை, உறவுகள் சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, அவங்களோடு கூட நாம் போராடி கொண்டிருப்பதை காட்டிலும் இடமாற்றம் மீன் அங்கிருந்து நாம் போக வேண்டும். தடை வருவதனால எதிர்ப்பொழுதுனால நாம் சோர்ந்து போகக்கூடாது. அங்கிருந்து நாம் போய் எப்படி ஈசாக்கு மீனமாக இன்னொரு துறவு கிணறு வெட்டினானோ அதே போல நாமும் தொடர்ந்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போக வேண்டும். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணோம், ஆலயத்தை தேடி வரணும். தேவ தயவு சண்டை போடாது. ஈசாக்கு இடத்துல சண்டை போடல, அங்கிருந்து அவன் புறப்பட்டு போனதாக வேதம் கூறுகிறது. அடுத்த வசனத்துக்கு போகலாம். 18. தன் தகப்பனாகி ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் துரத்தி போட்டவைகளும் துறவுகளையும் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படி அவைகளுக்கு அவன் பெயரிட்டான். இப்போது இந்த ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கும்போது நல்ல இடத்தை விட்டு இப்போது பள்ளத்தாக்கில போயிருக்கான். பள்ளத்தாக்கிலே மீண்டும் மறுபடியும் தோண்டினான். தகப்பன் ஆபிரகாம் எந்தெந்த இடத்துல தோண்டி அந்த கிணறுக்கு பெயர் வைத்தானோ அதே பெயர் வைத்தான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், by the name which his father has called him. ஆபிரகாம் எப்படி ஆண்டவராக இருக்கிற யெகோவா தேவனை விசுவாசித்தாரோ அதே போல ஈசாக்கு கூட ஆபிரகாமின் தேவனை விசுவாசிக்கிறான். பள்ளத்தாக்கிலே அப்போதும் அங்கு போய் அங்கு துறவுகளை கிணறு வெட்டுறான். ஈசாக்கியுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீர் ஊற்றை கண்டார்கள். இப்போது நிலப்பரப்பெல்லாம் அவங்க கிணறு வெட்டினாங்க. அதை பெலிஸ்தர்கள் அதை அடைத்தாங்க, மண் வாரி அதிலே தூர்த்தினார்கள். இப்போது பள்ளத்தாக்கு உள்ள போனான், மலை சார்ந்த இடம். அந்த பள்ளத்தாக்கில போய் அவங்க கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டும் போது வசனம் சொல்கிறது, பள்ளத்தாக்கிலே சுரக்கும் நீர் ஊற்றை கண்டார்கள். ஆங்கிலத்தில் வாசிக்கும் ரன்னிங் வாட்டர். பள்ளத்தாக்கில அவங்க கிணறு வெட்டும் போது அப்போது சுரக்கிற தண்ணீர், ஓடுகிற தண்ணீரை, அந்த தண்ணீர் ஓடுகிற அந்த இடத்தை அவங்க கண்டுபிடித்ததாக வேதம் கூறுகிறது. இப்படியாக ஒரு இடத்துல கூட ஈசாக்கு சோர்ந்து போகாம தொடர்ந்து தான் என்ன செய்தானோ அதை விசுவாசத்தோடு செய்கிறான். வாழ்க்கையில ஒரு தோல்வி வருவோமானால் தோல்வியோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. தோல்வி என்பது வாழ்க்கைக்கான துவக்கம். தொடர்ந்து அந்த தோல்வி எப்படி வெற்றியாய் மாற்ற வேண்டும் என்று ஈசாக்கு முடிவெடுத்தானோ அதே போல விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வரதான் செய்கிறது. தடைகள் வரும், பிரச்சனை, போராட்டம் வருகிறது. எதிரிகள் மூலமாக, மற்ற ஆட்கள் மூலமாக, சொத்து மூலமாக எதிரிகள் வந்தாலும் கூட, எல்லாம் அடைத்தது போல அடைத்தாலும் கூட தொடர்ந்து நாம் தேவன் விசுவாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறுகிற மகளாய் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் போதிக்கிறது. இப்போது பள்ளத்தாக்கில் அங்கே ஒரு கிணறு வெட்டுறாங்க. அப்போது சுரக்கும் நீர் ஊற்றை கண்டார்கள். அடுத்த வசனம் 20. கேராரு மேய்ப்பறிந்த தண்ணீர் தங்களுடைய சொல்லி ஈசாக்குடைய வேலைக்காரருடைய வாக்குவாதம் பண்ணார்கள். அவர்கள் தன்னோடு கூட வாக்குவாதம் பண்ணாதபடினாலே அந்த துறவுக்கு ஏசேக் என்று அவன் பெயரிட்டான். இப்போது கேராக்கு மேய்ப்பறிச்சாங்க. இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்படைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். சரி, இப்போது இந்த இடத்துலயாவது நம்மை சமாதானமாய் வாழலாம் யோசிக்கும் போது அங்கு பேசுறாங்க, இந்த பெலிஸ்தர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க. அப்போது ஈசாக்கு அவளோடு கூட வாக்குவாதம் பண்ணவில்லை. வாக்குவாதம் பண்ணாமல் அந்த இடத்துக்கு கிணறுக்கு ஏசேக்கு என்று பெயரிடும். சோர்ந்து போகாமல், விசுவாசத்தை விடாமல், கவலைப்படாமல் என்ன செய்யறான்? கீப் டிக்கிங். தொடர்ந்து அவன் கிணறுகளை தோண்டி கொண்டிருக்கான். அப்படி விசுவாச ஓட்ட பயணத்திலே இப்படியாக ஈசாக்கு வாழ்க்கையில நடந்த போல நிகழ்வுகள் வந்தாலும் கூட நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டியதான் வேதம் போதிக்கிறது. சரி, அந்த இடத்துல என்ன செய்றாங்க? வாக்குவாதம் பண்ணல, சண்டை போடல. ஏன் அவங்க சண்டை போடல? உனக்கு தேவ தயவு கிடைக்கும் போது நீங்கள் சண்டையிட தேவையில்லை. தொடர்ந்து நாம் ஆண்டவரை நம்பி நடக்கிற
மகனாக மகளாக நம்ம இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த பலத்திலே நாம் போராட தேவையில்லை. 21 வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சரி, இதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு கிணற வெட்டுறாங்க, இன்னொருத்துல போய் இன்னொரு கிணறு வெட்டுறாங்க, அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள், அதற்கு சித்னா என்று பெயர் வைக்கலாம். இது வரைக்கும் ஈசாக்கு சண்டை போடவில்லை. உங்கள் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க, அதாவது யாராவது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் போது பிரச்சனை அவனை தேடி வருகிறது, அவன் பிரச்சனையை தேடி போல் பிரச்சனை அவனை தேடி வருகிறது, ஜனங்கள் அவனை தேடி வர்றாங்க, வம்பிழுக்கிறாங்க. ஆனால் கூட ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. யோசிச்சு பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் இப்படி இருக்கிறோம். ஈசாக்கு மூலமாக தேவன் நமக்கு என்ன கற்றுதருகிறான். சரி, என்ன செய்யறான் இப்போது ஈசாக்கு? பின் அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறை வெட்டினான். பாருங்க, அங்கு நிலப்பரப்புல துறவை வெட்டினா அங்கேயும் பிரச்சனை கொடுத்தாங்க. பல தாக்கில கிணறு வெட்டுறோம், அங்கேயும் பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்க வாக்குவாதம் பண்ணாலும் பிரச்சனை கொடுத்தாலும் சண்டை போட்டாலும் ஈசாக்கு என்ன செய்தான்? தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு கடந்து போவார். பின்பு அந்த இடம் விட்டு பேர்ந்து வேறொரு துறவை கிணறை வெட்டினான், அதை குறித்து அவள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்றான்? இப்போது அவன் கிணறு வெட்டும் போது யாரும் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன் தன் தேசத்திலே பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இதுவரைக்கும் இத்தனை பிரச்சனை வந்த போது கூட அவன் வாழ்க்கையில அவன் முறுமுறுக்கல, சோர்ந்து போகல, தேவனை குறித்து மனசாப்படல, தொடர்ந்து பேசுறான். ஆண்டவரை நம்பி, தேவன் நம்பி, தன் தகப்பனாய் ஆபிரகாமின் தேவன் யெகோவாவை நம்பி ஈசாக்கு என்ன செய்யறான்? விசுவாசமாய் நடந்து போவதை நான் வாசிக்கிறோம். இது வரைக்கும் என்ன செய்றாங்க? தொடர்ந்து என்ன செய்றாங்க? அந்த இடத்துல வாக்குவாதம், ஜனங்கள் சண்டை போடாமல் இருந்தபடினால் இப்போது ஈசாக்கு என்ன சொல்றா? தேவன் நமக்கு பழுகும்படி செய்தார், தேவன் நமக்கு சத்ரு மதியிலே ஒரு பந்தியை உண்டாக்கினான்னு சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிடுறான். பிரச்சனை இல்லாத இடத்துல என்னை தேவன் கொண்டு வந்தார். தொடர்ந்து ஒரு வாழ்க்கையிலும் பிரச்சனை எல்லா நேரத்திலும் வராது, சில நேரத்துல வரும். ஆனால் கூட பிரச்சனைகள்லாம் வரும்போது இதெல்லாம் எந்த விதமான வாக்குவாதம் பண்ணாமல் நாம் கடந்து போகிற மகனாய் மகளாய் இருந்தால் தான் வெற்றி வாழ்க்கையை நாம் வாழலாம். இப்போது கடைசியில பிரச்சனை இல்லாத இடத்துல தேவன் அவனை கொண்டு வந்தார். 23 அங்கிருந்து பேர்ஷேபாவுக்கு போனான். அப்போது அந்த இடத்தை விட்டு பேர்ஷேபா புறப்பட்டு போகும்போது அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போது, இவ்வளவு எதிரி வரும்போது, இவ்வளவு வாக்குவாதம் பண்ணும்போது, ஜனங்கள் சண்டை போடும் போது ஆண்டவனுக்கு தரிசனமாகிறான். இப்போது ஆண்டவர் தரிசனமாகிறான். தரிசனமாகி அவனுக்கு என்ன சொல்றா ஈசாக்கு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். இப்போது கர்த்தர் சொல்றார் அங்கு ஈசாக்கை பார்த்து, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன் ஊழியக்காரனாக ஆபிரகாம் நிமித்தமும் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றான். இந்த வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை மத்தியிலும் ஆண்டவர் பேசல. அவனும் என்ன செய்யறான்? எந்த விதமான வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்போது கடைசியிலே கர்த்தர் சொல்றார், நான் உன் தகப்பனாக ஆபிரகாம் தேவன். நாம் ஆண்டவரை நம்பும் போது, தேவ தயவு நமக்கு கிடைக்கும் போது நாம் சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நமக்காக இறங்கி வந்து யுத்தம் செய்வார். சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து ஆபிரகாம் நேத்தமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது, கர்த்தரை நம்பும் போது, விசுவாசமா இருக்கும் போது, தேவையில்லாமல் பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்பெல்லாம் வரும்போது, உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் பழி சொல்லும் போது, வாக்குவாதம் பண்ணும் போது, சண்டை போடும் போது நீங்கள் நம்ப வேண்டிய காரியம் என்ன? எனக்கு தேவ தயவு இருக்கிறது, நான் சண்டை போட மாட்டேன், கர்த்தர் எனக்காக இதை செய்வார். அப்படி நம்புகிற மகனாய் மகளாய் நீங்கள் இருப்பீரானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி காணலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கரம்புகட்டும். ஆமேன். God bless you. Take care.